அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டி. சஞ்சீவ்குமார். நான் படிக்குவது 1ஆம் வகுப்பு. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவனை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். அது பிரம்மாவுக்கு ஏன் கோவிலே இல்லைன்னா அதை பற்றி தான் நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் பிரம்மா, விஷ்ணு, சிவனோட இதில் இருந்தாங்க. அப்போ சிவன் சொன்னாராம், நான் தான் எல்லாரையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பெருமாளும் சொன்னாராம், நானும் எல்லாரையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரம்மா சொன்னாராம், நான் தான் எல்லாரையும் படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு ஒரு சிவன் ஒரு போட்டி வச்சாராம். என்ன போட்டினா, நான் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு போகிறேன், யார் ஃபஸ்ட்டு என்னோட பாதத்தையோ இல்லை தலையையோ பார்க்குறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சாராம். சிவன் அப்படியே விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சார். விஸ்வரூபத்தில் ஒரு இதில் கூட ஸ்டக் ஆகலையாம். அப்படியே போயிட்டே இருந்தபோது அவர் தலையில் இன்னும் ஒரு தாளம்பூ வர ஆரம்பிச்சுதான். அந்த தாளம்பூ கிட்ட பிரம்மா பேச பண்ணாராம், நான் வந்துட்டேன் போல இருக்கு சிவனோட தலையை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது தாளம்பூ சொன்னிச்சு, நீங்கள் இன்னும் நிறையா ஆண்டுகள் கழித்து தான் போக முடியும், அப்போ தான் உங்களால் சிவன் தலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சான். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, சப்பு சப்பு சப்புன்னு அப்படியே கீழே தோண்ட ஆரம்பிச்சாராம். தோண்ட ஆரம்பிச்சோன்னே சிவனோட பாதம் லைட்டாக போயிடுச்சு. அதில் போனோன்னே சிவன் அப்படியே பார்த்தாராம். அப்படியே பெருமாளும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டாராம். அப்படின்னு சொன்னோன்னே தாளம்புக்கு ஒரு சாபம் வச்சுட்டாராம். என்னன்னா, என்னோட கோவிலில் உன்னை வச்சு பூஜையே பண்ண மாட்டா, அப்புறம் உங்ககிட்ட சாயங்காலம் நேரத்தில் நிறையா பூச்சியெல்லாம் உன்னை கடிக்கும் அப்படின்னு ஒரு சாபம் வச்சுட்டாராம். பிரம்மாவுக்கும் ஒரு சாபம் வச்சுட்டாராம், இன்னும் உனக்கு நிறையா கோவில்களே இருக்காது, அப்புறம் கோவில் என்னை வச்சுக்கவும் என்னோட கோவிலில் உன்னை வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாராம். அவருக்கும் ஒரு சாபம் வச்சுட்டாராம். நன்றி, வணக்கம்.